Hi friends, welcome to Neha Gai Vlogs. Day 9 of Shashti Viradam. நாளைக்கு வந்து டே 10 டே 11 வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு வந்து நான் சஷ்டியோட விலாக் போடுவேனான்றது டவுட் தான். ஏன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நான் இங்கே சாமி கும்பிட்டுடுவேன். பட் ஆனால் விலாக் எடுப்பேனான்றது டவுட் தான். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் நாளைக்கு தீபாவளி, ஸோ வேலை இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். தீபாவளி விலாக் ஒரு ஷார்ட்ஸ் வருமா இல்லை சஷ்டி ஷார்ட்ஸ் வருமானு எனக்கே தெரியாது. பார்க்கலாம், முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்கிறேன். இதையும் தாண்டி வந்து நான் சொன்னது என்னென்னா, நாளன்னைக்கு சஷ்டி இல்லையா, நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலைல 4 to 5:30 போட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி போட முடியாதவங்க மார்னிங் வந்து அதை 8 or 9 10 போட்டிங்க அப்படின்னாலுமே ஓகே தான். அப்படி தான் போடணுன்னு கிடையாது. பட் ஆனால் அப்படி போட்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்றதுக்காக சொன்னேன். இது உங்களோட சாய்ஸ் தான், கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எந்த டைம் ஓகேன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து மார்னிங் போடுறவங்க அப்படின்னா வந்து மார்னிங்கே வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதாவது ஸ்லோகம்லாம் படிக்க அதுக்கெலாம் டைம் இருக்கும். ஏன்னா மார்னிங் நம்ம பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க இருந்தாலுமே தூங்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி இருக்க பேசிஸில் அவங்களுக்கு ஏற்ற டைமை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சொல்ல வந்தேன். அதே போல் விரதமுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விரதம் டைமில் வந்து காஃபி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பால் பழம் சாப்பிடுவாங்க. காஃபி வந்து ரொம்ப ரேராக தான் குடிப்பாங்க. பட் இந்த காஃபி லவர்ஸால் குடிக்காமல் இருக்க முடியாது. குடிச்சிக்கலாம், ரொம்ப குடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா எனக்கே தெரியும், என் வீட்லேயும் இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், அந்த 2 வேளை குடிக்கிறத குடிச்சிக்கலாம். அதை தாண்டி வந்து குடிக்காமல், அதாவது ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்படி குடிக்காமல் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.